நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான சுவையான முறையில் ஒரு மீன் மேய்க்கிற கிரேவி பார்த்துடலாங்களா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு வதக்கிக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதையும் அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோடு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் மல்லித்தூள் போடலைங்க. நீங்கள் மல்லித்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் போடலை. மீன் மேக்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறி விட்டு இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதையும் நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு நான் இதோட சேர்த்து இதை ஒரு பேஸ்டாட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மீன் மேக்கரை வெந்ததையும் இதோட நாம் இந்த அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி விட்டால் போதும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக நான் ஃபைனலாக கரம் மசாலா போடுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் நான் மேலே தூவி விட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.